ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி மே 5 செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைய நாள் எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, Queen of Wands, 3 of Wands, 7 of Wands, Ace of Swords, Queen of Cups, bottom of the deck வந்து Lovers card வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன அண்ட் வார்னிங்ஸ் என்ன. ஓகே, ஓவரால் ஸ்ப்ரெட் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜியில் இன்றைக்கி இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியாவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் வான்ஸ் இருக்காங்க, 3 ஆஃப் வான்ஸ் அண்ட் 7 ஆஃப் வான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் நேச்சுரலாகவே ஒரு லீடர் மாதிரி ஷைன் ஆவீங்க. ஓகேங்களா, உங்களோட ஒர்க் பிளேஸில், உங்களுடைய ஒர்க் என்விரான்மெண்ட்டில் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப அழகாக ஷைன் ஆகும், ரொம்ப அழகாக வெளிப்படும். ஓகேவா, உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் சான்சஸ்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் காம்படிஷனும் இருக்கும். ஓகே, யாராவது உங்களை வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அண்ட் கான்ஃபிடென்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. வந்துட்டு தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டாம். யார் சேலஞ்ச் பண்ணாலும், யார் உங்ககிட்ட போட்டி போட நினச்சாலும், போட்டி போட வந்தாலும் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். மனசில் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க. எதுவும் ஈகோலாம் காட்டிக்க வேண்டாம். உங்களோட பொசிஷனை வந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ஸ் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் பொசிஷனை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி காம்படிஷன்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, சேலஞ்சஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஈகோ கிளாஷஸ் கம்பல்சரி அவாய்ட் பண்ணிவிடுங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ உங்களுக்கு ஜாப் அண்ட் கரியர் வைஸ் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் இதுதான். ஓகே, ஈகோ கிளாஷ் அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு வந்து உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப அழகாக ஷைன் ஆகும். ரொம்ப அழகாக நீங்களே ஷைன் பண்ண போகிறீங்க இன்றைக்கி. அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நியூ ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஓகே, என்ன போட்டிகள், என்ன சவால்கள் வந்தாலும் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். வெளியில் கூலாக இருங்க, பட் மனசுக்குள்ளே வந்து அந்த ஃபயர் அண்ட் த கான்ஃபிடென்ஸ் இருக்கட்டும். ஓகே, அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குயின் ஆஃப் கப்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் கார்ட் பாட்டம் எனர்ஜியாக வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டீப் எமோஷ்னல் பாண்டிங் வந்து உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஒரு ஜென்யூன் லவ் எனர்ஜி வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில இருக்கிற அந்த எமோஷ்னல் பாண்டிங் வந்து இன்றைக்கி ரொம்ப டீப் ஆகும். ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் கமிட்மெண்ட் லெவலை பற்றி நீங்கள் இன்றைக்கி பேசுவீங்க, அதை பற்றி ஃபீல் பண்ணுவீங்க, அதை பற்றி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுவே நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷன் வந்து உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எமோஷ்னலி 2 பேரும் இன்றைக்கி ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. ஓகே, எமோஷ்னல் க்ளோஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் 2 பேருக்குள்ளே. சரிங்களா, ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, மனசில் என்ன இருக்கோ அதை பேசுங்க, ஹார்ட்லேருந்து பேசுங்க. ஓகேவா, தேவையில்லாமல் எதையும் யோசிக்க வேண்டாம், ஓவர் திங்கிங்லாம் வேண்டாம். மனசில் என்ன தோணுதோ அதை உங்கள் பர்சன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் அடுத்து ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நீங்கள் எமோஷ்னலி இன்றைக்கி ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க. ஓகே, ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் ஒரு நல்ல ஒரு கேரிங் எனர்ஜி இருக்கும் ஃபேமிலியில். உங்களை ரொம்ப கேர் பண்ணுவாங்க, நீங்களுமே நல்ல அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கும் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. ஓகே, நீங்கள் தான் வந்து இன்றைக்கி உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு எமோஷ்னல் பேக் போன். ஓகேங்களா, பொறுமையாக இருங்க, உங்களோட கைண்ட்னஸை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்ககிட்ட அன்பை காட்டுறவங்க கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கோங்க. உங்களோட கைண்ட்னஸை இன்றைக்கி காட்ட வேண்டிய ஒரு நாள். ஓகே,
அண்ட் அடுத்து ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நியூ ஃபினான்ஷியல் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி பண்ணால் இன்கம் நல்லா வருமா, இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்படி ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமா, அவங்க கூட டைஅப் பண்ணலாமா, அந்த மாதிரி அந்த கான்ட்ராக்ட் எடுக்கலாமா, அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இன்றைக்கி உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு டிசிஷன் எடுப்பீங்க நீங்கள். ஓகே, ஃபினான்ஷியல் வைஸ் கண்டிப்பாக ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. அண்ட் ஒரு நல்ல கிளாரிட்டி வரும், எந்த டைரெக்ஷன் நல்லது அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு புரியும். எந்த சைடு போகலாம், எப்படி போனால் நம்ம வந்து ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுப்பீங்க. அண்டு இம்பல்சிவாக ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நிதானமாக இருங்க. செலவு பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனாலோ ஃபேமிலியோட வெளில போனாலோ கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் ஆர் ஏதோ ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறீங்க மணி வைஸ் அப்படின்னா லாஜிக் யூஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுங்க. ஓகே, அதுதான் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக உண்மையை பேசணும் நீங்கள் இன்றைக்கி. ஓகே, என்ன மனசில் தோணுதோ அதை பேசுங்க, உண்மையை பேசுங்க. யாருக்காகவும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையை பேசுனா இவங்கள இழந்துருவோமோ அவங்கள இழந்துருவோமோ, இந்த சான்ஸ் போயிடுமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. என்ன உண்மையோ அதை பேசுங்க. அதே மாதிரி குயின் ஆஃப் கப்ஸ் குயின் ஆஃப் வான்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஓகே, அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் கார்டு ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ ஃபாலோ யுவர் ஹார்ட், அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா நம்ம சொல்கிறது. அண்ட் 7 ஆஃப் வான்ஸ் இருக்குது. உங்களோட எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு கைடன்ஸாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த ஸ்ப்ரெட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் வந்து பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். சரியா? மைண்ட் அண்ட் ஹார்ட் ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவலாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு சக்ஸஸ், ஹாப்பினஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது. பெருசாக நெகட்டிவாக எதுவும் இல்லை. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட கரியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்ட் பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, and thanks for watching. Keep supporting me. Thank you. Take care. Have a good day.